இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7-15 வரை உள்ள இறைவார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற ஜெபம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. நம் ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்பட நாம் செய்யக்கூடாத 3 காரியங்களை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். முதலாவது, நாம் சொற்களை அடுக்கிக் கொண்டே போகக்கூடாது. நாம் நிறைய வார்த்தைகளை ஜெபத்திலே சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீண்ட நேரம் நாம் ஜெபிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, மாறாக அதன்படி செயல்படுகிறவரே நுழைவார்கள். ஆகையினால் நாம் ஜெபிக்கும் பொழுது மிகுதியான வார்த்தைகளை அடுக்கி கொண்டிருப்பது மிக முக்கியம் அல்ல. மாறாக அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா, உயிர் உள்ளவைதானா, நேர்மையானவைதானா, அந்த வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்வில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியம். இரண்டாவதாக, நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்வதாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பமாக வைத்து ஜெபிப்பது தவறு அல்ல. ஆனால் நம்முடைய ஜெபத்தினுடைய பிரதானமாக நம் தேவைகள் அமைந்துவிடக் கூடாது என்பதை இயேசு குறிப்பிடுகிறார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 30-33 வரை உள்ள இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் அணி செய்கிறார் என்றால் அவரால் படைக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்யாமல் இருப்பாரா? ஆகையினால் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியை நீங்கள் நாடுங்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். உலக ஆட்சி உலக மனிதர்களுக்கு நன்மை செய்கிறது என்று சொன்னால், உலகத்தையே படைத்த நம் கடவுளுடைய ஆட்சிக்கு நம்மை நாம் உட்படுத்தினால் நம்முடைய அன்றாட தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும், தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும். மூன்றாவதாக, நம்முடைய ஜெபம் நமக்கு பலன் தர வேண்டும் என்றால் நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பிறரை எந்த அளவிற்கு நாம் மன்னிக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே மன்னிப்பிலே நாம் தாராளத்தை நாம் காட்ட வேண்டும். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் ஜெபத்திற்காய் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையுள்ளதாக, உயிரோட்டம் உள்ளதாக, நாங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியதாய் அமையட்டும். எங்கள் தேவைகளை மட்டும் அல்ல, உம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட காரியங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்த செய்தருளும். ஆண்டவரே, பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கவும், அதனால் எங்கள் ஜெபம் எல்லாம் உம்மால் கேட்கப்படவும், நாங்கள் ஜெப வீரர்களாய் மாறவும் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.